என்னோட பையன் பேர் வந்து கதிர். என்னோட பையன் வந்து யூகேஜி ஏ ஸ்டாண்டர்டில் படிக்கிறான். ப்ரீகேஜிலேருந்தே வந்து என்னோட பையனை வந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ சின்ன பிள்ளையில இருந்ததை விட இப்போ வந்து ஹேபிட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கே ஸ்கூல் டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சொல்லித்தராங்க. பிரின்சிபல் மேமும் வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்தாலும் சரி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் சரி, பிரின்சிபல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே வந்து அன்பாகவும் இருக்காங்க. நல்ல ஹேபிட்டும் சொல்லித்தராங்க. ரொம்பவே வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஸ்கூலு. இந்த கிராமப்புறத்தில் இருக்க ஸ்கூலில் வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்னை தெரசா ஸ்கூல் வந்து ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டீச்சர்ஸ் ரொம்பவே கேர் எடுத்து சொல்லித்தராங்க, நிறையவே சொல்லித்தராங்க. எங்களுக்கே வந்து இங்கே சின்ன கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இவ்வளோ சொல்லித்தராங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்பவே நல்லாவே கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பையன் வந்து ரொம்பவே நல்லாவே படிக்கிறான். சின்ன பிள்ளையில ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருப்பான். பட் ஸ்கூலு வந்தோடனே ரொம்பவே நல்ல பையனாக இப்போ இருக்கான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாதிரி ஸ்கூல் டைமில் வந்து நான் வந்து ஸ்கூல் போக மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு போவேன், லீவ் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கான். பையன் இருக்கான். அந்தளவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பையனுக்கு. மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. செலவு வந்து கம்மி, எஜுகேஷன் லெவலில் சூப்பராக இருக்குது. நான் மெயினாக சொல்லணும் அப்படின்னா என் பையனை பற்றி தான் சொல்லணும். லாஸ்ட்டு 2 இயர்ஸ் முன்னாடி என் பையன் இங்கே 5th ஸ்டாண்டர்ட் வரையும் படித்தாப்புல. அவருக்கு கிட்டத்தட்ட உயிர் பிழைச்சது காரணமே இந்த அன்னை தெரசா ஸ்கூல்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, டெங்கு ஃபீவரால் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். டாக்டர் 3 நாள் தான் டைம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு டைமில் எங்களுக்கு யாரை எங்களுக்கு தெரியுமோ தெரியல. என் ஹஸ்பண்ட் டக்குன்னு மேம்க்கு தான் கால் பண்ணாங்க. இந்த மாதிரி தம்பி ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாப்புல, 3 நாள் தான் டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க அப்படின்னாங்க. இவங்க ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நின்னாங்க. ரஞ்சித் சாரும் வந்தாங்க, நம்ம மேமும் வந்தாங்க. என்னையவே என் பையனுக்கு அடையாளம் தெரில, என் ஹஸ்பண்ட் அடையாளம் தெரில. அம்மாட்ட போகிறேன்னு என்கிட்டே சொன்ன பையன் அவங்க மேமை பார்த்த உடனே ஆக்டிவிட்டி ஆகிட்டாப்புல நல்லா. 7 நாள் ஐசியூவில் ஒரு வாரத்தை கூட பேசலை, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடல. மேம் வந்து அந்த ஆரஞ்சு பழம் பிரித்து கொடுத்த உடனே என் பையன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஆகிட்டாப்புல. எங்கள் குடும்பமே இந்த ஸ்கூலுக்கு நான் சொல்ல போனால் 2 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபீட்பேக் நான் சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு என் குடும்பமே நாங்கள் இவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ரஞ்சித் சாருக்கு, நம்ம சசி மேமுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். படிப்பில் இருந்துட்டு இப்போ வேறு ஸ்கூல் போயிட்டாப்புல பையன். வேறு ஸ்கூல் போயும் என் பையன் இந்த ஸ்கூலுக்கு பெருமை வாங்கி கொடுத்துட்ருக்காப்புல. இப்போ லாஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே வச்சுருந்தப்ப நம்ம மேம் கையாலேயே தம்பி அவார்டு வாங்கினாங்க. அது நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். நாங்கள் இன்னொரு விஷயம்னா, இங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற எல்லா மிஸ்ஸுங்களுமே என் பையனுக்காக ப்ரே பண்ணாங்க. ராஜின்னு ஒரு மிஸ்ஸை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். அந்த மிஸ்ஸு டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பசங்களுக்காக அவங்க கொடுத்த முயற்சி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை விட இன்னும் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளரணும்னு கடவுளை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். தேங்க்யூ. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. 2 பிள்ளைங்களையும் இங்கே தான் எல்கேஜிலேருந்து சேர்த்துருக்கேன், படிக்க வச்சேன். ஒன்று இப்போ வந்து 8th படிக்குது பெரம்பலூரில். அது ஃபஸ்ட்லேருந்து எல்கேஜிலேருந்து இங்கே படித்ததுனால 6th போய் அங்கே சேர்க்கும் பொழுது ரொம்பவும் திறமையான பிள்ளையாக இருந்துச்சு. அதுக்கு அவங்களே சொன்னாங்க, எப்படி கிராமத்துலேருந்து வர பிள்ளை எப்படி நல்லா படிக்குதே அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இது மாதிரி எங்கள் ஊர்லேயே அன்னை தெரசாவை படித்தேன். நான் வந்து எல்கேஜிலேருந்து 5th வரையும் நான் இங்கே தான் படித்தேன். அதனால் பரவாயில்லையே, வெரி குட், நல்லா பண்ணுறீங்களே, உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இப்போ வந்து 8th படிக்குது. 8thலேயும் இப்போ நம்பர் 1 தான் இருக்குது. எல்லா திறமையும் அது வளர்த்துருச்சு. அதுக்கு காரணம் வந்து இங்கே அன்னை தெரசா ஸ்கூல் தான். 2வது பொண்ணு நான் வந்து இங்கே எல்கேஜிலேருந்து படிச்சுட்ருக்கேன். அது ரொம்பவும் நல்லாவே படிக்குது. எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் தான் வருது. யோகா, மற்றபடி சிலம்பம், மற்றபடி டான்ஸு எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற டீச்சர்ஸு, ஹெட்மாஸ்டரு, முதல்வர் எல்லோரும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. பிள்ளைங்கள வந்து திறமையை வளர்க்குறதுக்கு ரொம்பவும் உற்சாகமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணோட திறமை என்னான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒழுக்கமும் நம்பர் 1 இருக்குது. கிராமத்தில் இருந்துக்கிட்டு வாங்க போங்கிற மரியாதை குறைச்சல் இல்லாமல் நல்லாவே இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. கொஞ்சம் இந்த 5 வருஷம் 5வதோட முடிச்சுட்டு போகிற மாதிரி வருத்தம் தான் இருக்குது. 10வது இருந்தால் கூட நாங்கள் இங்கே தான் படிக்க வச்சுருப்பேன். பார்த்துட்டு வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜயகுமார். நான் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடிச்சிருக்கேன். இந்த ஊரில் தான் வசிக்கிறேன். நான் நினச்சிருந்தா பார்ப்பாங்களே, என்னோடய குழந்தைங்க 2 குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க.
நான் வேறு எந்த ஸ்கூலில் வேணால் சேர்த்துருக்கலாம். இவ்வளோ படிச்சுட்டு நான் ஏன் இந்த ஸ்கூலில் சேர்க்குறேன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அந்தளவுக்கு கல்வி தரமும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பில்டிங் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பள்ளிக்கூடம். அதை விட ரொம்ப முக்கியமானது ஆசிரியரோட அணுகுமுறை. குழந்தைங்கள அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி நல்லா பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் வரலனா கூட உடனே ஃபோன் அடித்து உங்கள் பாப்பா ஏன் வரல, லேட் ஆகிடுச்சா, ஏன் லேட் ஆகுது, இல்லை பாப்பா உடம்பு சரியா, உடனே ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு நல்ல பேரண்ட்ஸ் அணுகுமுறை ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம், உங்கள் பாப்பா நல்லா சாப்பிடல இன்றைக்கி, ஏன் சாப்பாடு இது மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு அக்கறை எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது நான் பார்த்த பல ஸ்கூலில் வேலை செஞ்ச ஸ்கூல்லையும் சரி, நிறைய ஸ்கூலில் வந்து கெஸ்ட் லெக்சர் கொடுத்துருக்கேன், அப்பயும் சரி நிறைய ஸ்கூலை பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு ஸ்கூல் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளியாக இருக்குது. அதை விட கரஸ்பாண்டன்ட் மேடம், நீங்கள் எப்போ போனாலும் அவங்கள பார்க்கலாம், நீங்கள் எப்போ போனாலும் பார்க்கலாம். நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை வெயிட் பண்ண சொல்லுங்கள், கேட்டுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லுங்கள், 10 மணிக்கு மேலே வர சொல்லுங்கள், 3 மணிக்கு மேலே வர சொல்லுங்கள். அப்படிலாம் கிடையாது இந்த ஸ்கூலில். நீங்கள் எப்போ வந்தாலும் அவைலபிலிட்டி இருக்காங்க. நம்ம ஸ்கூலில் குழந்தைங்க இந்த கல்வி சார்ந்த நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ், யோகா, நிறைய வெளியே இடத்துல போய் ப்ரைஸு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பள்ளிக்கூடத்தில். இதை தாண்டி ஓப்பனாக சொல்லணும்னா இட்ஸ் அ பெஸ்ட் ஸ்கூல் அண்ட் பெஸ்ட் மணி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.